வணக்கம் நண்பர்களே. சேலத்தில் டிசம்பர் 4ஆம் தேதி தாவேகா தலைவர் நடிகர் விஜய் தனது தேர்தல் பிரச்சார பயணத்தை மீண்டும் துவக்க இருப்பதாக அதற்கு அனுமதி கேட்டு காவல்துறையில் அனுமதி கோரி ஒரு கடிதம் கொடுத்திருந்தார். அந்த கடிதம் அவருடைய பிரச்சார அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? போலீஸ் சொன்ன காரணம் என்ன? பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. போலீஸ் சொன்ன காரணம், டிசம்பர் 4 என்பது அந்த டிசம்பர் 4ஆம் தேதிக்கு முந்தைய தினங்களில் கார்த்திகை தீபம் ஏற்றும் ஒரு விழா தமிழகம் எங்கும் நடக்கும். ஒன்று. இரண்டாவதாக, இவர்களுடைய 6ஆம் தேதி, இவர்கள் கேட்ட 4ஆம் தேதி, அதுக்கு ஒரு நாள் கழித்து பாபர் மசூதி இடிப்பு தினம், அதை எல்லா இஸ்லாமியர்களும் அதை எதிர்ப்பு தினமாக கொண்டாடுவார்கள். இந்த சமயத்தில் தேர்தல் பிரச்சார பயணத்திற்கு சேலத்தில் அனுமதி கொடுப்பது என்பது இயலாத காரியம். காரணம், நாடு முழுவதும் போலீஸார், பாதுகாப்பு படையினர் இதற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பார்கள். இந்த சமயத்தில் பெரும் கூட்டம் கூடும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நடிகர் விஜயினுடைய கூட்டத்திற்கு அனுமதி அளிப்பது என்பது காவல்துறைக்கு மிகுந்த பணிச்சுமையாக இருக்கும். அதுவும் நடிகர் விஜய் போன்ற அதிக கூட்டம் ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்கு இந்த இரு தினங்களும் இந்த கார்த்திகை தீபம் தினமும் பாபர் மசூதி இடிப்பு தினமும் வரும்பொழுது இந்த இடைப்பட்ட நாளில் ஒரு பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்டால் அது அத்தனை எளிதான விஷயம் அல்ல காவல்துறைக்கு. இதை ஏற்கனவே நம்ம சேனல்லையும் சொல்லியிருந்தோம். அனுமதி கிடைக்குமா அப்படின்னு போட்டிருந்தோம். இப்போ இந்த தேர்தல் பிரச்சார இதுக்கு அனுமதி மறுத்ததுனால அவங்க ஒன்றும் இல்லை, வேறு தேதி கொடுங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் பண்ணவே கூடாதுன்னு சொல்லலை, வேறு தேதி கொடுங்க, அதில் நாங்கள் இது பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இதை ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருந்தோன்னு ஏன் சொல்கிறோம்னா, இது போன்ற காரணங்களை சாதாரணமாக நமக்கே தெரிகிறது. இது மறுக்கப்படும் என்றால் தாவேகா இதற்காக இதை திட்டமிடலில் எதுவும் குளறுபடி இருக்கிறதா? அவர்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு தேர்தல் தேதி, ஒரு பிரச்சார தேதியை முடிவு செய்யும் பொழுது அதற்கு முந்தைய தேதி, பிந்தைய தேதிகளில் எப்படி என்ன தினங்கள் வருகிறது, காவல்துறை அதுக்கு ஏதேனும் மறுப்பு தெரிவிப்பார்களா என்ற ஒரு சிறிய ஆய்வை கூட செய்யாமல் இந்த தாவேகா செய்திருக்கிறதா? இப்படி நான் சொன்னேன்னா உடனே விஜய் ரசிகர்கள் எல்லாம் நான் ஏதோ அவர்களுக்கு எதிராக பேசுவது போல் நினைப்பார்கள். அப்படி அல்ல. அனுமதி மறுக்கப்பட்டதற்கான காரணம் இதுதான். இந்த காரணங்களில் காவல்துறையினுடைய பணிச்சுமையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களுக்கு கூடும் கூட்டத்தின் அளவையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசுவோம். இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.